வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, எப்போவுமே பரபரப்பாக ரொம்பவும் பிஸியாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நான் ஸ்டாப்பாக ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வீட்டு வேலைன்னா சொல்லவே தேவையில்லை. கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தாலும் கண் எதிர்க்க ஒரு வேலை இருக்கும். ஒரு டீ டம்ளர் குடிச்சிட்ருப்போம், அதை கொண்டு போய் வைக்கணும். அடுத்தது பிள்ளைங்க ஏதாவது ஒரு டாய்ஸ் அது இதெல்லாம் கீழே எடுத்து போட்டுட்டு இருந்தாங்களோ அதையும் கொண்டு போய் இப்போ நம்மளுக்கு உட்காரவே தோணாது. இன்றைக்கி என்னுடைய ஷெடியூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே வேலையே செஞ்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வெளியில் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது இல்லைங்களா? அதனால் சொல்ல வரேன், ஒரு வேளை எங்கேயுமே போக முடியாத வசதியே இல்லைனாலும் அம்மா வீட்லையாவது போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. 1 மந்த்னா கூட நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னுடைய நான் ஸ்பெஷல் கருத்தாகவே நான் சொல்ல வரேன். லைஃப்பில் நான் நிறைய நினச்சது எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஒவ்வொரு டைமில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.